Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. கல்வி கற்க எதுவும் தடையில்லை என நிரூபித்திருக்கிறார் மாணவர் ஒருவர். சுதந்திரத்திற்கு பிறகு அவர் கிராமத்திலிருந்து தேர்ச்சி பெற்ற முதல் மாணவன் என்ற வரலாற்று சாதனையை படைத்துள்ளார். யார் அவர்? அவரின் பின்னணி குறித்து பார்க்கலாம். உத்தரப்பிரதேசத்தின் தொலைதூர கிராமமான நிஜாம்பூரை சேர்ந்தவர் ராம்கேவல். 15 வயதான இவர் நடந்து முடிந்த 10ஆம் வகுப்பு தேர்வுகளில் தேர்ச்சி பெற்று சாதனை படைத்திருக்கிறார். இது வெறும் தேர்ச்சிதானே, இதில் என்ன சாதனை இருக்கிறது என நினைக்கலாம். ஆனால் உண்மையில் இந்த மாணவர் சாதனைதான் செய்திருக்கிறார். ஆம், இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு இந்த கிராமத்தில் முதல் முறையாக 10ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றவர் என்ற முத்திரையை பதித்திருக்கிறார் ராம்கேவல். நீண்ட காலமாக ஒடுக்கப்பட்ட மற்றும் பின்தங்கிய சமூகத்திற்கு ஒரு உத்வேகம் அளிக்கும் வகையில் இவரது தேர்ச்சி ஒரு வரலாற்று மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது. இந்த கிராமத்தில் கடந்த 75 ஆண்டுகளாக உயர்கல்வி என்பது எட்டாக்கனியாகவே இருந்த நிலையில் அதனை தற்போது எட்டி பிடித்திருக்கிறார் ராம்கேவல். நிஜாம்பூர் கிராமத்திற்கு அருகில் உள்ள அகமதுபூரில் உள்ள அரசு இடைநிலை பள்ளியில் படித்து வந்தவர் ராம்கேவல். இவரது தந்தை ஜெகதீஷ் தினசரி கூலி தொழிலாளி மற்றும் அவரது தாய் புஷ்பா கிராம தொடக்க பள்ளியில் சமையல்காரராக பணிபுரிந்து வருகிறார். குடும்பத்தில் மூத்த மகனான ராம்கேவல் வறுமை காரணமாக வேலை செய்து கொண்டே படித்து வந்தார். திருமண ஊர்வலங்களில் விளக்குகளை ஏந்தி அவற்றில் வரும் வருமானத்தை வீட்டுச் செலவுக்கு அளிப்பதன் மூலம் ஒரு நாளைக்கு 250 முதல் 300 ரூபாய் வரை சம்பாதிப்பார். இப்படி பகலில் தனது குடும்பத்திற்கு உதவியாக சிறு சிறு வேலைகளை செய்து இரவில் எவ்வளவு தாமதமானாலும் வீட்டில் சோலார் லைட்டின் கீழ் குறைந்தது 2 மணி நேரம் படிக்கும் பழக்கத்தை வைத்திருந்தார். இதனால் கிராமத்தில் சிலரின் கேலி கிண்டலுக்கும் மாணவர் ராம்கேவல் ஆளானார். இருப்பினும் மனம் தளராது படித்து வந்த ராம்கேவல் தற்போது அந்த கிராமத்தின் நம்பிக்கை முகமாக மாறியிருக்கிறார். ராம்கேவலின் இளைய சகோதரர்கள் 9, 5 மற்றும் 1ஆம் வகுப்புகளில் படிக்கிறார்கள். தற்போது ராம்கேவலின் வெற்றி அவர்களுக்கும் நம்பிக்கையை அளித்துள்ளது. இதன் மூலம் ராம்கேவல் அடுத்த தலைமுறையினருக்கு வெற்றிக்கான பாதையை காட்டியுள்ளார். கிராமத்தின் வரலாற்றில் ஒரு ஊக்கமளிக்கும் புதிய அத்தியாயத்தை எழுதியதற்காக அவரையும் அவரது குடும்பத்தினரையும் வாழ்த்துவதாகவும் அவரது எதிர்கால கல்விக்கு முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொள்வதாகவும் மாவட்ட பள்ளிகள் ஆய்வாளர் திரிபாதி கூறியுள்ளார். எளிமையான பின்னணி மற்றும் சவால்களை எதிர்கொண்டே இருந்த போதிலும் ராம்கேவல் தான் ஒரு பொறியாளராக வேண்டும் என்பது அவரின் விருப்பமாக உள்ளது. வறுமை மற்றும் கேலிக்கு மத்தியில் பல இடையூறுகளை தாண்டி சிறிய வேலைகள் செய்து கொண்டே படிப்பை தொடர்ந்த ராம்கேவல் தனக்கு பின்னால் பேசிய அனைவருக்கும் தனது தேர்ச்சியின் மூலம் சவுக்கடி கொடுத்திருக்கிறார். சாதனை செய்தது ஒரு ராம்கேவல் என்றாலும் கிராமத்தில் இன்னும் பல ராம்கேவல்கள் உருவாக அவர் ஒரு தூண்டுதலாக அமைந்திருக்கிறார். இறுதியாக மாணவர் ராம்கேவலிடம் எப்படி உங்களின் வெற்றி சாத்தியமானது என கேள்வி கேட்கப்பட்டது. அதற்கு பதிலளித்த ராம்கேவல், வறுமை ஒருவரை எல்லாவற்றையும் செய்ய கட்டாயப்படுத்துகிறது. ஆனால் என்னவாகினும் நான் படிக்க விரும்பினேன் என்றார். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.